அப்பார்ஸ் சொல்றேன், கதவு திறந்து விட சொல்றேன், சேதுகிட்ட சொல்றேன். வண்டி என் பக்கம் வந்துச்சுன்னா கண்டமாயிடும். போல நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? ஒரு மனுஷனுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சார்பா அமைந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாட்டி அவனை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. பிரஜனுக்கு பிக் பாஸ் சீசன் 9ல ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவரோட ஃப்ரெண்டு. அதே போல பிக் பாஸ்ல அவரோட சேர்ந்து வந்த வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா அவரோட ஒய்ஃப் வராங்க துணையா. இப்படி ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்த தெரியாம, தன்னடக்கம் இல்லாம, திமிரோட ஓவர் கான்ஃபிடென்ட்டா விளையாடி இந்த வாரம் மொக்க வாங்கியிருக்காரு விஜய் சேதுபதி அவரோட நண்பர்கிட்டயே. நம்ம எல்லாருமே ப்ரோமோலையும் பார்த்திருப்போம், ஷோலையும் பார்த்திருப்போம். நீங்க சொன்னது எதுவே நான் சொல்லல. நான் இப்படிதான் சார். விஜய் சேதுபதி பிரஜன் கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தன்னடக்கமே இல்லாம அவ்வளோ திமிரா நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன் எப்படி ஒரு வெற்றி பாதையை நோக்கி போக முடியும்? எப்படி ஒரு சிறந்த ஒரு போட்டியாளராக கருத முடியும்? தான் செய்த ஒரு குற்றத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தன் எப்படி சரியான பாதையில போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகளை எழுப்பி வராங்க. நிறைய ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் ரசிகர்களுடைய விருப்பமா கூட இதுதான் இருந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் மட்டும் இருந்திருந்தா பிரஜன் அதுக்கப்புறமா சென்ட்ரா இவங்க 2 பேரோட நிலைமையும் அதோகதி ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு இடத்துல பிரஜன் மட்டும்தான் பிள்ளையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா களமிறங்கிய அமித்தை தவிர மீதமா இருக்க 3 பேருமே இந்த வாரத்துல நடந்து கொண்ட விடயங்கள் அனைவரையும் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வகையில தான் அமைந்திருந்தது. இதையும் கூட விஜய் சேதுபதி சுட்டிக்காட்டி சென்ட்ரா அதுக்கப்புறமா நம்ம திவ்யா ஆகிய 2 பேரையுமே புரட்டி கட்டியிருப்பார். நீங்க எப்படி நீங்க சொல்றது உண்மையாவோ பொய்யாவோ தான் தேவையில்லை. ஆனா நான் அதை உண்மையா எடுத்துக்கிறேன். அதனால உங்க உட்கார வச்சு பேசுறேன். இல்ல என்ன இருக்கு? பார்வையாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஃபெஸ்டா களமிறங்கின எல்லாரும் தான் பைத்தியமா இருக்கானுங்களே, வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா இறங்கின 4 பேரும் ஏதோ சரிச்சு சாம்ராஜ்யத்தை அமைக்கிற மாதிரி கதைச்சிட்டு போனாங்க. இவங்களாவது ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இருக்க பைத்தியங்களோட இன்னும் 4 பைத்தியங்களை சேர்த்து விட்டால் போல இவங்களுடைய நடவடிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு வராங்க. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? யார் போட்டியாளர்கள்ல வெற்றியாளரா வரப்போறாங்க? இது எல்லாம் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீசன்ல கண்ணு திறக்க கூடாதுன்னா சொல்ல வரல. கோவம் வந்தா என்ன வேணா பேசலாமா? இப்ப நானும் என்ன வேணா பேசலாமா? எல்லாரும் என்ன வேணா பேசலாமா? ஒண்ணு அப்ப நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப புரிஞ்சுக்கிட்டா விளையாண்டுருக்கணுமே. ரஜின் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல தெரியுது, ஆனா டென்ஷன் அது உட்கார. பிரஜின் உங்களுக்கு தனியா உங்களோட விஷயம் தனியா பேசுவோம். ஆனா பிரஜின் அப்படி பேசக்கூடாது. பிரஜின் சார் அப்படி பேசக்கூடாது சார். நம்ம 2 பேருக்கு பர்சனல் வேற சார். அது வேற சார். அந்த இடத்த நான் என்னைக்குமே மதிப்பேன். அது வேற. அது நம்ம 2 பர்சனல். அது கண்டிப்பா இங்க அதுக்கு